ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அலுமினியம் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ இதுக்கு யாரெல்லாமே விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, அதை பற்றின முழு விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதிகமான படியிடங்கள் விட்டுருக்காங்க, அதை பற்றின முழு விவரங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 10வது பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிட்டடில் தான் வந்துட்டு வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. 2025க்கானது மொத்தம் 518 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாமே விண்ணப்பிக்கலாம், வயது வரம்பு என்ன, அதை பற்றின கல்வி தகுதி என்ன, அதை பற்றின முழு விவரங்கள் தான் நம்ம இதில் எல்லாமே பார்க்க போகிறோம். நான் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்கள் தான் விட்டுருக்காங்க. நால்கோவில் தான். நால்கோன்றவங்களுக்கு தெரியும், மத்திய அரசு நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. ஸோ இதை பற்றின வேக்கன்சிஸுக்கான முழு விவரங்கள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு தான். ஆன்லைன் மூலமாக தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும், தபால் மூலம் விண்ணப்பிக்க முடியாது. நான் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்கள் தான். கடைசி தேதி பார்த்திங்கன்னா 21/1/2025 வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வெயிட் பண்ண வேணாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன பதவி, அதுக்கு எவ்வளோ காலியிடம், அதோட முழு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் ஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 226 காலியிடங்கள். 516 காலியிடங்களில் வந்து 226 காலியிடங்கள் இதுக்கே இருக்குது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா 5, 10, 12, 2 காலியிடங்கள் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மினிமம் 10th இருந்து மேக்ஸிமம் டிகிரி வரையுமே கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங்கு, டிஃபார்மு, மைனிங் மேட்டு சர்டிஃபிகேட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு கல்வி தகுதி வரும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம என்ன வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். ஸோ வயது வரம்பு தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் 27 இருந்து மேக்ஸிமம் ஏஜ் 35 வரையும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் தளர்வுகளும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் தளர்வுகளும், பிடபிள்யூடிக்கு எப்பவும் போல் 10 வருட தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்குமே ஒவ்வொரு சம்பளம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஜூனியர் ஆப்ரேட்டர் ட்ரெயினுக்கு 29,500லேருந்து 70,000 வரையும் அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. 3% இன்க்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பதவிக்குமே என்ன சம்பள ரேஞ்சுன்றது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மினிமம் 29.5லேருந்து மேக்ஸிமம் 1,15,000 வரையுமே சொல்லியிருக்காங்க. ஃபார்மாசிஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 70,000 வரையுமே சம்பளம் சொல்லியிருக்காங்க. தேர்வு செயல்முறை எதன் அடிப்படையில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கணினி அடிப்படையிலான தேர்வு மற்றும் டெஸ்ட் மூலம் தேர்வு செய்யப்படும்னு கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கட்டண முறையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா nalcoindia.comல போயிட்டு அதிகாரப்பூர்வ படிவத்தை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதிலே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து லாஸ்ட் டேட்டு 21/1/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்களோ அதில் ஜெராக்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை லிங்க்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தால் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்ளிகேஷன் வித் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஸோ நம்ம என்னென்ன கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே தான் இருக்கணும். சிக்னேச்சர் இமேஜும் பார்த்தீங்கன்னா 4 KBலேருந்து 30 KBக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு கிரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே தெளிவாகவே பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கேபிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது அப்லோட் ஆகும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும், அப்லோட் ஆகாது. அதே மாதிரி ஸ்கேன்டு காப்பி வந்து பார்த்திங்க எல்லாமே 20 KBலேருந்து 300 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இதெல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம பேமெண்ட் கொடுத்து ஓகே பண்ணிட்டோம்னா அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீரெஜிஸ்டர் கொடுங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க இது ரிலேட்டடில் அப்படின்னா நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்ம அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா அப்ளை ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாமே கிளியராக பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். அவங்க என்னென்ன க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. யார் எல்லாமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.